Guys, welcome back to our channel again. Most probably part 3 or day 3 இந்த மாதிரி தெரியும். இப்போ கேம்பில் இருக்கோம், கொழுங்குமலைக்கு போகிறோம் மார்னிங். ஸோ நேற்று விளாக் கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்கும். பாருங்கள், கேம்பில் இருக்கோம், ஜீப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை கைஸ். காலையில் எழுந்தோடனே வாட்டர் பாட்டில் திறந்தியா 3 சண்டை போட்டுன்னு இருக்கிறானுங்க. ஒன்றுமே தெரியல கைஸ். இப்போ ஜீப்பில் போயிட்டுருக்கோம். இது பேர் கைஸ், இங்கே இருந்தால் ஒரிஜினல் ஆஃப் ரோட் ஸ்டார்ட். ஃபுல்லாக ஆஃப் ரோட் தான். ஆஃப் ரோடு தான். இங்கே இருந்தால் ஒரிஜினல் ஆஃப் ரோட் ஸ்டார்ட் கைஸ். கைஸ், கொழுகுமலை மேலே வந்துட்டாங்க கைஸ். இப்போ போகிறோம். 100 meters வாக் பண்ணுமா? வாக் பண்ணி ரைட்டில் போட ஆரனு சீக்கிரம் போடா. ஸோ இப்போ வாக் பண்ணி போகிறோம் கைஸ். ஒயிட் கலர் வண்டி கைஸ், ஃபைனலாக மேலே வந்துட்டோம். இந்த பக்கம் பள்ளம் கைஸ். ஒத்த வழி மனவிலங்குகள் வேற வருது. ஆமாம், போங்க. போயிட்டுருக்கோம். என்ட்ரி போட்டு வணக்கம் கைஸ். மேலே போய் கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இப்போ இன்னும் ஒரு 100 meters தான் கைஸ். ஒரே ஃபாக் கைஸ். இங்கே செம ஃபாக் இருக்கு. செம சில்லுன்னு இருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புல்லு. 2 பக்கமும் ஃபுல்லாக பள்ளம் பாருங்க. புல்லு, அதுக்கப்புறம் பள்ளம். இந்த பக்கமும் அதே மாதிரி தான். அக்ஷய் அப்படியே போக வேண்டியதான். ஃபுல்லாக ஃபாக் கைஸ். கைஸ், இப்போ ஜாகுவார் ராக்கை பார்த்து தேடி போயிட்டுருக்கோம். சூப்பர் ராக் போனால் டைம் ஆகிடும். அதுவும் ரொம்ப தூரம்ன்ற மாதிரி இருக்குது. இங்கே அது தெரியல. ஸோ அதுக்கு போகாமல் இங்கேயே முடிக்கிறோம் கைஸ். இங்கே முடிச்சு கிளம்புறோம். இப்போ கிளம்புறோம். திரும்ப ஜீப்புக்கு போகிறாங்க. செம காத்து கைஸ். பை டு கொழுகுமலை தான். இதோட சஞ்சய் கொஞ்ச நேரத்துக்கு விளாக் கண்டினியூ பண்ணுவார். நான் டக்குன்னு போய் ஜீப் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்படியே பின்னாடி கைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம ஜாலியாக இருந்துச்சு. செமையான வியூவு. லைக் எனக்கு செலவு பண்ண காசு எல்லாமே இந்த ஒரே நாள்லேயே செலவு பண்ணிடலாம். பரவாயில்ல போனால் போட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது கைஸ்.
இப்போ அவ்வளோதான், நடக்கிறேன், மூச்சு வாங்குது. இப்போ ஜீப்பை தேடி கண்டுபிடிக்க போகிறோம். போயிட்டு இருக்கோம். இதான் கைஸ் பார்த்து இப்போ பாருங்கள் ஜீப்ஸ் வருது. நான் ஜீப்ஸில் போகிறத காட்டுறேன். இது பாருங்கள் ஃபுல் ஆஃப் ரோட். எங்கே பகடா ஜீப்புக்கு வந்து அவ்வளோதான். இப்போ ஜீப் ஏறிட்டோம். ஜீப்பில் ஏறி போயிட்டுருக்கோம் கைஸ். திரும்ப திரும்ப கேம்புக்கு வந்துட்டோம். இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ மான் மாதிரி துள்ளி குதிச்சு போகிறான். கார்த்தி நீயும் போ. கார்த்தி ஆகி போய் கழுவாத மாதிரியே போகிறான். ஏய் வந்துருப்பானுங்க கைஸ். அவ்வளோதான். நேற்று இங்கே தான் நானும் அரணும் பிரேக் பிடிக்காம ஓடினே இருந்தோம். இப்போ வயசாகி போயிடுச்சு. டாடி வராரு பின்னாடி. எப்படி ஏன்னா அவன் பேண்ட் வித்தியாசமா இருக்கு. ரெயின் கோட் பேண்ட் மாதிரி இருக்கு. பேகியா சொல்லவே இல்லை. நல்ல வேலை சொன்னான். பாருங்க ஹலோ காய்ஸ், கேம்பில் இருந்து கிளம்பி இப்போ வந்து மூணாருக்கு போயிட்டுருக்கோம். மூணார் போயிட்டுருக்கோம் காய்ஸ் ஜீப்பில். நேற்று நம்ம அண்ணன் ஜீப் தான். ஹலோ காய்ஸ், பைசன் வேலி அந்த வியூ பாயிண்ட் அந்த பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே கேவியும் பார்த்துட்டு போகலாம் காய்ஸ். தான் நம்ம ஜீப். காய்ஸ் கேவில் அந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை காய்ஸ். ஸோ இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் போய் திரும்ப நம்ம ஜீப் ஏறி போக வேண்டியதான் காய்ஸ். ஆனால் இங்கே வியூ வேறு லெவல் காய்ஸ். கேவை தவிர்த்து மிச்சம் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ அப்படியே போகிறோம் காய்ஸ். கேப் ரோடில் போய் ரூமுக்கு போயிட்டு பொருள்லாம் வச்சுட்டு மாதிரி கொஞ்சம் நேரம் இருந்தாதான் இப்போ ஸ்டேக்காண்டா எங்களோட வீட்டுக்கு வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க அரண்? எங்க வீடுல இல்லை, அவர் வீடு வாடகை பிஜிஎம் ஏற்ற மாதிரி வேணாம் சொல்றாங்க. அதான் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை காய்ஸ். வந்து 12 o'clock வந்து செக்இன் சொன்னாங்க. இப்போ தான் பெஸ்ட் எடுத்துன்னு போகிறாங்க. எப்போ நாங்கள் வந்து நோ கமெண்ட்ஸ். நீ இன்னைக்குன்னு பார்த்து 12:05 வந்துட்டு நான் பெஸ்ட் எடுத்து போகிறாங்கன்னா காய்ஸ் எங்கள் ரூமுக்கு வந்துட்டோம் காய்ஸ். இங்கே பாருங்க எல்லாம் படுத்துட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. 3 பேரும் இது பண்ணிட்டு ஓகே காய்ஸ். ஸோ இங்கே போடுறா டவலு சோப்பு. இங்கே போடுறா சோப்பு. பார்த்தேன் 5 ரூபாய்க்குலாம் சோப்பு இருக்காங்க. இவங்களுக்கு மட்டும் காய்ஸ். இப்போ வந்து போய்கிட்டே இருக்கோம். போட் ரைடிங்னா அந்த கெனாலில் தண்ணி ஏரியில்
பாருங்க சுபாஷ் சுபாஷ் வருதுடா. மிலிட்ரி பாயிண்ட் அது. ஆமாம், இங்கே இருந்தா எனிமி வந்தாங்கன்னா துருவாங்க. ஓ, இந்த ரைட்டில் இருக்குது அந்த மலை தானே நம்ம அங்கே சன்ரைஸ் அப்போ ரைட்டில். அதான் டாப் ஸ்டேஷன்ல இருந்து பார்த்தோம். என்னடா பண்ணுறாங்க கைஸ், இதான் செகண்ட் மிலிட்ரி பாயிண்டா, பார்த்துக்கோங்க. கோமதிக்கா சொல்ல போகுது கோமதி. கோமதி அக்கா வலிச்சா சொல்கிறீங்களா? போய்கொண்டே இருக்கிறோம் அடுத்த ஸ்பாட். கேமரா பார்த்தோன்னே தூங்குற மாதிரி நினச்சா பார்த்தீங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். வியூ பாயிண்ட் வந்திருக்கோம், கரடிப்பாறை வியூ பாயிண்ட். திஸ் இஸ் கால் கரடிப்பாறை வியூ பாயிண்ட். இன்னும் பெருசாக இல்லைன்னு உஷா சொல்லுவாருன்னு நான் நம்புகிறேன். பார்த்து பழகிட்டோம், நம்ம ஊர் மூணாறுன்னு ஆயிடுச்சு இப்போது. கைஸ், அடுத்து வாட்டர் ஃபால்ஸ் வந்துருக்கோம் கைஸ். கைஸ், இப்போ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க கைஸ். நடந்து திரும்ப ஜீப்புக்கு போகிறாங்க கைஸ். இது பாருங்க, இதான் வழி. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். பெரிய வாட்டர் ஃபால்ஸ் தான் அது. பீப்புள்ஸ் அலௌட் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து தான் பார்க்க முடியும். இப்போ வந்து கேரளா ஃபார்ம் ஸ்பைஸ் ஃபோக் அப்புறம் தான் ஸ்பைஸ் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க கைஸ். உள்ளே கூட்டிகிட்டு போய் நமக்கு கைடும் இருப்பாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃப்ரீ டாக்டர் கன்சல்டேஷனும் இருக்குது. ஸோ இப்போது ஜீப் அண்ட் கைடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அங்கே பாருங்கள் பாய்ஸ் இருக்காங்க. ஸோ ஜீப் வந்தோடனே கடன் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. வீடியோ எடுக்க முடியல உள்ள. ஸோ இப்போ தான் முடிஞ்சது, எல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சு இப்போ திரும்ப போகிறாங்க. ஜேக்கா ஸ்கைலாம் பிடிக்கிறான் பாருங்க. சிக்காதுரா எல்லோரும் போயிட்டு இருக்கோம். பேச வர எதுவும் இல்லை. வீடியோ பார்த்து வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பேச வந்தேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கையிலே கீழே இருக்க பெல் பட்டனை டங் டங் டங். அப்போ வந்து அந்த டைம் வந்து காற்று வந்து அமுக்கல அது அந்த கேரளா ஃபார்ம் முடிச்சுட்டு இப்போ போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். முட்டாய் எங்களுக்கு முட்டாய் தந்துருப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் எப்படியே எஸ்கேப் ஆகிட்டோம். இந்த மெயினாக இவருக்கு தான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. தம்பி மூணு அளவுக்கு இல்லை. நான் அந்த அக்காட்ட இருந்தா பேசிட்டு இருந்தாரு ரொம்ப சீரியஸாக. அவங்க வந்து வாங்க போகிறாங்க, ரொம்ப நம்பிட்டாங்க. இன்சென்ட் வாங்க மாட்டேன், அட்வைஸ் மட்டும்தான் வாங்குவேன். இங்கே பாருங்கள், யானைக்குட்டி இருக்குது. யானைக்குட்டி சஞ்சயோட அண்ணன். யானை குட்டியா பெருசுடா அது. அப்போ ஏதோ இருக்குங்க குட்டி. இங்கே பாருங்க. போட்டிங் வந்துட்டாங்க ஐஸ். போட்டிங் 3 பேர் இந்த போட்டு, இந்த போட்டு 3 பேர் அந்த போட்டு. வண்டி
இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோம் கைஸ். எல்லாரோட மூஞ்சும் வாடி போச்சு. சஞ்சய் வாடி போச்சு, அரண் வாடி போச்சு, கார்த்தி வாடி போச்சு, உஷா வாடி போச்சு. ஷார்ட் பிரேக் முடிச்சுட்டு இப்போ திரும்ப கிளம்புறோம் கைஸ். வெயிட் பண்ணிருக்கோம் ஜீப்பில். டிரைவர் அண்ணன் சாப்பிட போயிருக்காரு. சாப்பிட்டு வந்தோம்னா கண்டினியூ பண்ணலாம். அப்படியா? எவ்வளோ? 1500 ஒரு ஆளுக்கு. ஃபேக்ட்ரியில் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். மூணார் பேலஸ் வர்றாங்க. மூணார் பேலஸ். ஃபுட்டு வாங்க நானும் அறணும் வந்திருக்கோம். ரூமில் இருந்து நடந்து வந்து ஆட்டோ பிடிச்சி அப்படி இப்படி வந்திருக்கோம் கைஸ். இப்போ டவுனுக்கு வந்திருக்கோம். இப்போ போய் ஃபுட்டு வாங்கிட்டு போனோம். இப்போ பாருங்கள் டவுன். நீ பேசுகிறே அண்ணன் பற்றி. நல்லா இருந்தா போடுங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபுட்டு வாங்க வந்தோம். என்னென்ன வாங்க வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 பரோட்டா, அப்புறம் ஒரு 3 பீஃப் தொக்கு, அப்புறம் ஒரு பெப்பர் சிக்கன் வாங்க வந்திருந்தோம். எங்கே வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடையில் வந்திருந்தோம். பிஸ்மி ஹலால் ஃபுட்டுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா. எங்கே தான் வந்தோம். சப்போஸ் யாராவது மூணார் டவுனுக்கு வந்தீங்கன்னா அண்ணன் இதுதான் நம்ம அண்ணா ஹாய் சொல்லுங்கண்ணா. இப்போ ஃபுட்டு வாங்கியாச்சு. இப்போ நடந்து போக வேண்டியதான். திரும்ப ஆட்டோ ஸ்டாண்ட் போகிறோம். டவுன் பாலத்தில் வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கேன் கைஸ். மூணார் டவுன் பாலம் எங்கடா அண்ணன் இதானே? ஸோ மூணார் டவுன் பாலம் கிராஸ் பண்ணுறோம், ஆட்டோ பிடிக்கிறோம், அருள் மவுண்ட் மூணார் போகிறோம். தட்ஸ் இட். ஆக்சுவலாக ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணியிருக்கலாம், பட் இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக வந்திருக்காது. இவ்வளோ ப்ராடக்ட் வரவே இல்லைடா. ஆமாம், ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக போயிருக்கும். எனிவே இது வந்து ஒரு வைஸ் சாய்ஸாக இருந்தது. ஆட்டோ ஏறிட்டோம். ஆமாம், ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் சாப்பிட்ணும். பாருங்க கைஸ், அதான் பேட்டரி இல்லை. பீடி ராய பண்ண பாருங்க கைஸ் எப்படி இருக்கிறாங்க.